வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் பிரஜாபதி டாக்டர் கே.ஆர். ரமேஷ், ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜர். ஜென்ரலாக ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டு, கடன் நல்லதா கடன் கெட்டதா அப்படிங்கிறதுல. கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேள்வி கேட்குறாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணட்டுமா சார்? கிரெடிட் கார்டு பெஸ்ட்டா சார்? டெபிட் கார்டு பெஸ்ட்டா சார்? ரூபே கார்டு பெஸ்ட்டா சார்? ஜிபே பெஸ்ட்டா சார்? இப்படின்ற மாற்றி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணால் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது இப்படிங்கிற கேள்வி நமக்கு ப்ரொடாமினெண்ட்டில் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வியாக தான் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு ஏன் யூஸ் பண்ணணும், டெபிட் கார்டு ஏன் யூஸ் பண்ணணும், இல்லை ஜிபே ஏன் யூஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ஜாதகத்தோடு ரிலேட் பண்ணால் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியாக எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டை நம்ம பார்ப்போம். முன்னொரு காலத்தில் நம்ம வைத்திருந்தது எல்லாமே, முன்னொரு காலம்ங்கிறது டிமானிட்டைசேஷன் முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லோரும் கேஷ் அப்படிங்கிற கரன்சியை கையில் வச்சுருந்தோம். ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கையில் இருந்தது. அந்த ரூபாயோடைய பேஸ் என்னென்னாக்கா புதன் அப்படிங்கிற வச்சுப்போம். நம்ம எண்ணி கவுண்ட்டு வேறவர் வி ஹாவ் அ நம்பர் விசே அது புதன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எண்ணி பார்க்கறது, அப்போ புத்தியோடு கனெக்டிவிட்டி பண்ணதெல்லாம் ரூபாயை நம்ம எண்ணுவோம். இப்போ வச்சுருக்கிறதெல்லாம் வெறும் பிளாஸ்டிக் கார்டு. இந்த பிளாஸ்டிக் அப்படின்னாலே அது ராகு சம்மந்தப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் ராகு, ஏன்னா நோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 சாயா கிரகம்னுவோம், ராகு கேதுவை சாயா கிரகம்னுவோம். அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயம் எதுனாக்க இந்த பிளாஸ்டிக் தான். இதே மாதிரி அழியாத ஒரு பொருளும் பிளாஸ்டிக் தான். எப்படி நம்ம ஜென்மத்தில் ஒரு உலகமே அழிஞ்சாலும் அழியாத ஒரு பொருள் இருக்காருன்னு கேட்டாக்கா அது பிளாஸ்டிக் அழியாது அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. அதனால் இந்த ராகு கேது அழியாமல் நிற்க போகுது. அப்போ பிளாஸ்டிக்குங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. இது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை செலவு பண்ணுறது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பணத்தை கையாளும் போது இது இத்தனை ரூபான்னு எடுக்கும்போது பயம் இருக்கும். இது எப்படி எடுத்துகிட்டு போவோம், எப்படி கேரி பண்ணுவோம், எப்படி கொடுப்போம், கவுண்ட் பண்ணுவோமா, கரெக்டாக கவுண்ட் பண்ணுவோம், இதை மாதிரி நிறைய கால்குலேஷன் மைண்ட்ஸில் ஓடும். அதனால் நம்ம கரெக்டாக அதோட எண்ணி மனத்திலும் எண்ணி அதை செலவு பண்ண ஆரம்பித்தோம். வேறு இப்போது நம்ம இருக்கிறதெல்லாம் ஜிபே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கார்டு, அது எங்கே நம்பர் என்ன கொடுக்குறோம் எதுவுமே தெரியாது, ஒரு QR கோடு வச்சுருக்கோம். அதை நம்ம நம்பி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம். இந்த ஸ்கேன் நம்பி இதெல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாமே ராகு ரிலேட்டட். எதுவுமே எதிராளி என்னன்னு தெரியலைன்னா ராகு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த விஷயத்தில் நம்ம பணப்புழக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு வச்சுட்டா, இப்போ பணத்துக்கும் இதுக்கும் இந்த QR கோடுக்கும் இந்த டெபிட் கார்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, எது ஒன்று நமக்கு தெரியவில்லையோ அது வளரும். எப்படின்னாக்கா, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், பயிர் பார்க்காம போச்சுன்னுவோம், பயிரை பார்த்துட்டு வந்தோன்னு வளர ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் பயிர் வளர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி வளருதுன்னு தெரியுமா? அதுவாக வளரும். இது மாதிரி தான் இந்த பணங்களும் உங்களுடைய தொடர்பு இல்லைன்னா அதுவாக வளர்ந்துட்டுருக்கோம். இதே மாதிரி செலவுகளும் அதுவாக வளர்ந்துட்டுருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா கார்ட்ஸு அப்படிங்கிற இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மேட்டர்ஸ் எல்லாம் இல்லாமல், கிரெடிட்டுங்கிறது கடன் ரிலேட்டட் மேட்டர். அப்போ 6ஆம் இடத்து தொடர்பில் தான் இந்த கிரெடிட் கார்டு நடக்கிறது அப்படின்னு வச்சுப்போங்க. ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற 3 விஷயத்தில் இந்த கடன் கிடைக்க ஆரம்பிச்சு கடன் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஒரு வாழ்வியலையில் நம்ம ஏன் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபார்மேட்டில் போய் பார்த்தோம்னா, ஒன்று எஜுகேஷ்னல் லோன்ஸுக்காக வாங்குவோம், இல்லை கல்யாணத்துக்காக வாங்குவோம், இல்லை வீடு வாங்கிறதுக்காக வாங்குவோம், இல்லை உடம்பு சரியில்லாமல் போச்சு சார் அதனால் கடன் வாங்க வச்சுட்டேன்னு சொல்லுவான். இதை தவிர வேறு எதனா காரணங்கள் இருந்தால் அது ரொம்ப ரேரிட்டி. அது அடுத்தவனுக்காக வாங்குகிற கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரேரிட்டி. ஆனால் இந்த 4 மேஜர் பார்ட்டில் தான் ஒவ்வொருத்தரும் கடன் வாங்குறாங்க. அப்படின்னாக்க, முதல் குழந்தை சம்மந்தப்பட்டது 5ஆம் இடத்து ரிலேட்டடாக கடன் வரும். 2வது கல்யாணம்ங்கிறது 7ஆம் ரிலேட்டடாக கல்யாணம் வரும். தொழில் ரிலேட்டடாக கடன் வருதுங்கிறது. அப்போ 10ஆம் அதிபதி அப்படிங்கிற இடத்துல தொழில் ரிலேட்டடாக இவன் கடன் வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் உடல்நிலை பாதிப்புன்னு 8ஆம் இடத்து ரிலேட்டடாக கடன் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ 5, 7, 8, 10 அப்படிங்கிற இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க தான் கடன் வாங்குறாங்க. அப்போ இந்த டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறது டைரெக்டாக பேங்க்கில் டெபிட் ஆகிடும். அது எந்த விதத்துலையும் சந்தேகம் கிடையாது. ஆனால் கிரெடிட் கார்டுங்கிறது கடனாக மாறுகிறது. கிரெடிட்டுங்கிறது எல்லாமே கடன் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த கிரெடிட் சம்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த 5, 8, 10 அந்த 7 இந்த தொடர்போடு இருக்கும்போது அது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால்
தேவையில்லாத பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது இந்த கிரெடிட் கார்டுடைய தன்மையாக மாறும் போது இது எல்லாமே பேர்டன் ஆகும். அப்போ சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், தேவையோ தேவையில்லையோ அது ஒரு ஃபோஃபியா மாதிரி ஆகிடுது. சும்மா இருக்கிறேன் அதனால் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கார்டை ஸ்வைப் பண்ணுறது அப்படின்னு வைக்கும்போது இந்த கடன் பேர்டனாக மாறுது. இங்கே தான் ராகு தன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ராகுங்கிறவர் எப்பயுமே தடையை தாண்டு செய்வார் அப்படிங்கிறது தான் கோட்பாடு. அப்போ தடையை தாண்டும் போது என்ன ஆகுதுனாக்க உடனே சட்டம் உள்ளே வந்துடும். அப்போ சட்டம் உள்ளே வருதோ இல்லையோ கடன் பெருசாக மாறிடும். யூ வில் கெட் காட். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ராகு உள்ளே விடாமல் இந்த 5, 7, 8, 10 அப்படிங்கிற இந்த தன்மையோடு நிறுத்திட்டோன்னு வச்சுங்களேன், கடன் ரொம்ப சேஃபாக நமக்கு கைகோப்பாக இருந்துடும். நம்மளும் சேஃபாக ஃபினான்ஷியலை மேனேஜ் பண்ணிடலாங்கிறத சந்தேகமில்லை. மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஓகே நேயர்களே, நல்ல நல்ல செக்மெண்ட்ஸில் இன்னைக்கான எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான செக்மெண்ட்ஸோட அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களை மீட் பண்ண வரோம். Until this is bye bye from Ashika and VJ Jay. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் கனெக்ட்.